டிசைன் கோர்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னாக்க, ஸோ நார்மலாக வந்து நம்ம மார்க்அப்ஸில் வந்து நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம் என்ற இது வந்து பார்த்தீங்கன்னாக்க, மார்க்அப்ஸில் வந்து பேக்கேஜிங் அண்ட் ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட நம்ம எல்லாமே பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மார்க்அப்ஸ் அப்படி ஸ்மார்ட் மார்க்அப்ஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய குரோமில் நீங்கள் சர்ச் பண்ணதும் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிங்க் ஒன்று செட் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மார்ட் மார்க்அப் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கும். ஸோ இந்த லிங்க் வந்து நீங்கள் கொடுத்ததும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மார்ட் மார்க்அப்ஸ்க்கான ஒரு பேஜ் கொண்டு போகும். இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இங்கே வந்து ஆல் மார்க்அப்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து டெக்னாலஜின்னு பார்த்ததுனாக்கா ஸ்மார்ட் ஃபோன்ஸ், லேப்டாப், வாட்சஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோஸ், டிவி ஸ்க்ரீன்ஸ், டேப்லெட், டெஸ்க்டாப் சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்கும். ஸோ பிரிண்டிங் வந்தீங்கன்னாக்கா பிராண்டிங் கார்ட்ஸ், புக்ஸ் சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பேக்கேஜிங்கில் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் ஃபுட்டுன்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேக்கேஜ் டிசைன் சம்மந்தப்பட்டது எல்லாமே ஃபுட்டில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே ஒரு டிசைனிங் இருக்கு இல்லையா? நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க இதெல்லாம் வந்து ப்ரோ வெர்ஷனில் இருக்கும். பட் இது வந்து நம்ம பெய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஃப்ரீ வெர்ஷனில் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம டைரெக்டாக வந்து ஃப்ரீ வெர்ஷனில் கொடுத்ததும் நமக்கு வந்து கீழே ஷோ ஆகும். ஸோ இங்கே ஷோ ஆகுனதும் நமக்கு வந்து லோடிங் ஆகுதா? ஸோ லோடிங் ஆகட்டும். நம்ம என்ன பண்ண போறோம், இங்க வந்து இந்த பேக்கேஜ் டிசைன் நம்ம ஷோ ஆனதும் இது உள்ள வந்து பாத்தீங்கன்னாக்க அப்லோட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நீங்க கிளிக் பண்றீங்க. இப்போ இந்த இருக்கிற யுவர் டிசைன் ஹேர் அது உள்ள நான் என்ன பண்ண போறேன், அப்லோட் இமேஜ் அப்படின்றத நான் கொடுக்குறேன். அப்லோட் இமேஜ் கொடுத்ததும் எனக்கு என்ன பண்ணுவோம், டைரக்டா வந்து என்னுடைய ஃபைல் கொண்டு போகும். ஸோ ஃபைலு கொண்டு போதும் நான் என்ன பண்ண போறேன், நான் ஆல்ரெடி ஒரு டிசைனிங் பேக்கேஜ் எதனா பண்ணி வச்சிருந்தேனாக்க நான் என்ன பண்ணுவேன், இது உள்ள வந்து பாத்தீங்கன்னாக்க நான் இம்போர்ட் பண்ணிப்பேன். ஓகே, இப்போ ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிக்சர்ஸ் வேணாம். நான் வந்து ஒரு பேக்கேஜ் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்சோ நான் பண்ணி வச்சிருப்பேன். நான் ஒரு டிசைன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்க ஒரு நிமிஷம். ஸோ நான் வந்து தப்பான டிசைன் கொடுத்துட்டேன். பட் நீங்கள் வந்து இது மாதிரி வேற மாதிரி டிசைன் கொடுத்துட்டாக்கா நீங்கள் ரெண்டாவது வந்து வெளியே வந்துட்டு வெப்சைட் ஓப்பன் தேவையில்ல. ஜஸ்ட் இங்கே டிலைட் பட்டன் இருக்கு இல்லையா? இது டிலைட் கொடுத்ததும் உங்களுக்கு வந்து அந்த டிசைனிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்லி டிலைட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நான் வந்து இப்போ வேற இமேஜ் கொடுக்க போறேனாக்கா திரும்பியும் அப்லோட் இமேஜ் அப்படின்றத கொடுத்துட்டு என்ன பண்ண போறேன், ஸோ நான் பிக்சர்ஸ் வந்துடுறேன். பிக்சர்ஸ் வந்துட்டு எனி ஒன் பிக்சர்ஸ் வந்து நான் இங்கே அது உள்ள இம்போர்ட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இங்கே ஒரு பைக் ஆக்சஸ் உடைய ஒரு இமேஜ் இருக்கு. ஸோ இது நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் இங்கே பாருங்க எனக்கு ஒரு பேக்கேஜ் டிசைன் மாதிரியே எனக்கு வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ அது உங்களுக்கு என்ன பேக்கேஜ் டிசைன் வேணுமோ அந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த பைக்கோட பேர் பேக்ஸ் வச்சிருக்கலாம். ஸோ நான் இதோடைய பைக் பேர் பேக்ஸ் கூட இந்த மாதிரி நான் பேக்கேஜ் டிசைனாக பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, உங்களுக்கு நான் இன்னொரு விஷயம், உங்களுக்கு வந்து பேக்கேஜ்னாக்க நீங்கள் பேக்கேஜ் எங்கெங்கெல்லாம் இருக்குமோ அது உள்ள மட்டும் நீங்கள் போங்க. அதாவது ஃபுட் அப்படி சொல்லிட்டு போனீங்கன்னாக்க பேக்கேஜிங் இருக்கு இல்லையா? இது உள்ள போன மட்டும்தான் உங்களுக்கு ஃபுட்டுடைய பேக்கேஜ் வேணுமா, இல்ல சப்ளிமெண்டட் அதர்ஸ் பேக்ஸ் அந்த மாதிரி வேணுமா பார்த்துங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிண்டிங் சம்மந்தப்பட்டதுனாக்க இந்த டிஷர்ட் பிரிண்டிங்கு, ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரிண்டிங் சம்மந்தப்படுவாங்க. ஸோ டெக்னாலஜினாக்கா உங்களுடைய மொபைல்ஸ், லேப்டாப்ஸ், டேப்லெட், டிவி ஸ்கிரீனு இந்த மாதிரி உங்களுக்கு மார்க்அப்ஸ் அப்படின்னாக்கா அதுக்கு போங்க. ஸோ மேலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட நேவ் பார்லேயே தந்திருப்பாங்க. ஸோ இங்கே வந்து ட்ரெஸ்ஸு சம்மந்தப்பட்ட நமக்கு ஃபேஷனான நமக்கு லோகோஸ் இந்த மாதிரி வந்து நம்ம ஆட் பண்ணாக்க இந்த மாதிரியான நம்ம மார்க்அப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே மக்ஸ் அப்படின்னு இருக்குனாக்க நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா தெளிவாக கவனிங்க. ஃபர்ஸ்ட் சொல்றது புரியினாலும் இந்த வாட்டி சொல்றது உங்களுக்கு தெளிவாகவே புரியும். நான் இப்போ மக்ஸ்ன்னு கொடுத்ததும் எனக்கு வந்து கீழே வந்து எனக்கு மக்குடைய ஒரு தனியான ஒரு மக்குடைய கப் மட்டும் வேணும்னு நினைக்கிறேன். ஓகே, எப்படியே வரேன். ஓகே, எனக்கு இங்க பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனியாக ஒரு இந்த கப் மட்டும் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கப்பில் என்ன பண்ண போறேன், ஸோ எனக்கு லோடிங் ஆகட்டும். லோடிங் ஆனதும் ஸோ நான் என்ன பண்ண போறேன், என் கப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல நான் லோகோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று வச்சிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ண போறேன், அப்லோட் இமேஜ் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஓகேங்களா? நான் அப்லோட் இமேஜ் கொடுத்ததும் இப்போ எனக்கு என்ன ஆகும், டைரெக்டாக வந்து என்னுடைய ஃபைலுக்கு கொண்டு போயிடும். ஸோ நீங்கள் எந்த ஃபைலில் உங்களுடைய இமேஜ் வச்சிருக்கீங்க பாருங்க. அது உள்ள பார்த்ததும் நான் மியூசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் லோகோ வச்சுக்கிறேன். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணதும் எனக்கு ஆட்டோமேட்டிக்லி இது உள்ள சென்ட் ஆகிடும்.
ஓகே வந்துருச்சா? பட் நம்ம இதுல ஒரு மிஸ்டேக் பார்க்கலாம். எனக்கு ஏன் இந்த மாதிரி மட்டும் எனக்கு இதுவா இருக்கு, எனக்கு இந்த லோகோ வந்து இந்த பக்கமும் இந்த பக்கம் கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னாக்கா நம்ம டிசைனை வந்து பாத்தீங்கன்னாக்கா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணனாக்கா எடிட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதுதான் அந்த பென் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதை நீங்க கொடுத்ததும் உங்களுக்கு வந்து சைஸ் இன்க்ரீசிங் எல்லாமே எப்படி வேணும்னு சொல்லிட்டு இங்க சைடில் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அது ஷோ ஆகும். ஸோ இங்க லோடிங் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் என்ன பண்ண போறேன், கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கிறேன். அங்க பாருங்க எனக்கு பெருசாகுது, ரொம்ப பெருசாயிடுச்சு. இன்னும் கூட பெருசுப்படுத்திக்கலாமா? செம. ஓகேங்களா? ஸோ இது இப்போ என்ன பண்ண போறேன், காப் அண்ட் கண்டினியூன்றதை கொடுக்குறேன். இப்போ பாருங்க எனக்கு கொடுத்ததும் எனக்கு இந்த டீ கப்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா லோகோ அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஆயிடுச்சு. ஸோ சைட்ல இருக்கிற எனக்கு அந்த ரோஸ் கலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸோ அந்த கைப்பிடி மாதிரியே வந்துருச்சு. ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா மார்க்அப்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ரியலாவே ஒரு ஸ்மார்ட் மார்க்அப் தான். இந்த வெப்சைட் மட்டும் சொல்ல, நம்ம மார்க்அப்ன்றது ஒரு ஈஸியான மெத்தட் தான். நம்ம எது வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்க பெரும்பாலும் வந்து கேன்வால கூட பண்ணலாம். ஆனா கேன்வால பாத்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட மார்க்அப்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு தந்திருப்பாங்க. பட் உங்களுக்கு எல்லா விதமான மார்க்அப்ஸும் உங்களுக்கு வேணும்னாக்க கண்டிப்பா கிடைக்காது. உங்களுக்கு நீங்க பிரைமரியா வந்து நீங்க எல்லா விதமான மார்க்அப்ஸும் யூஸ் பண்ணீங்கன்னாக்க இந்த மாதிரியான ஸ்மார்ட் மார்க்அப்ஸ் என்ற பேஜை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்அப்ஸ்னா என்னன்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுவரையும் இந்த வீடியோல தெரிய புரிஞ்சிருக்கும். ஸோ இதோட ஸ்மார்ட் மார்க்அப்ஸ்க்கான அடுத்த இது வந்து பாத்தீங்கன்னாக்கா பார்ட் 2 சொல்றேன்.